நமஸ்தே, வெல்கம் டு ராஜ ஹிந்தி டியூஷன் சென்டர். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர்ட்ஸ் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் 2 வீடியோஸ் போடணும்னு நினச்சேன். ஸோ அதில் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நம்ம ரைட்டிங் ஃபார்மேட்டோட வீடியோ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இது வரைக்கும் போடாத வீடியோ. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லா ஃபார்மேட்ஸும் லைக் கோர்ஸ் ஏ அண்ட் கோர்ஸ் பி 2 பேரோட ரைட்டிங் ஃபார்மேட்ஸ்க்கு எல்லா ஃபார்மேட்ஸையும் நான் தனித்தனியாக போட்டிருக்கேன் வித் எக்ஸாம்பிள்ஸோட. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் கோர்ஸ் ஏக்கு வந்து என்னென்ன ரைட்டிங் ஃபார்மேட்ஸ் இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதுமாதிரி கோர்ஸ் பிக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை பார்த்துலாம். கோர்ஸ் ஏக்கு 20 மார்க்ஸ் உங்களுக்கு ரைட்டிங் ஃபார்மேட் வருது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அனுச்சேத லேखन அப்படிங்கிறது ஆர்டிக்கல் ரைட்டிங், இது 5 மார்க்ஸு. பத்திர லேखन உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஏக்கு ஃபார்மல் லெட்டர் மட்டும்தான் வரப்போகுது, அது ஒரு 5 மார்க்ஸ். ஸ்வவிருத்வ லேखन அப்படிங்கிறது பயோடேட்டா ஒரு ரெஸ்யூம் ரைட்டிங், இது ஒரு 5 மார்க்ஸ். இது வந்து சாய்ஸில் வருது. ஸோ வந்து ஸ்வவிருத்வ லேखन அல்லது இமெயில் ரைட்டிங், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதணும். இமெயில் ரைட்டிங் உங்களுக்கு தெரியும், இமெயில் எழுதுறது. அடுத்து விக்யாபன் லேखन, விக்யாபன் அப்படிங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட், இது ஒரு 4 மார்க்ஸ். இது இல்லைன்னா இன்னொரு சாய்ஸில் உங்களுக்கு என்ன வருதுன்னா சந்தேஷ் லேखन, சந்தேஷ் லேखन அப்படிங்கிறது மெசேஜ் ரைட்டிங். நெக்ஸ்ட் கோர்ஸ் பிக்கு பார்த்தீங்கன்னா 22 மார்க்ஸ்க்கு நம்ம கிராமர் ரைட்டிங் செக்ஷன் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எப்பயும் போல அனுச்சேத லேखन ஆர்டிக்கல் ரைட்டிங், பத்திர லேखन औपचारिक अनौपचारिक தட் இஸ் ஃபார்மல் இன்ஃபார்மல் ரெண்டுமே வரும். இது வந்து ஒரு 5 மார்க். சூச்சனா லேखन அப்படிங்கிறது நோட்டீஸ் ரைட்டிங். ஸோ நோட்டீஸ் ரைட்டிங் உங்களுக்கு 4 மார்க்ஸ். விக்யாபன் லேखन 3 மார்க்ஸ். விக்யாபன் அப்படிங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட். இமெயில் ரைட்டிங் 5 மார்க்ஸ்க்கு. உங்களுக்கு சாய்ஸில் இதுக்கு அடுத்து என்ன வருதுன்னா லகுகதா லேखन. லகுகதா அப்படிங்கிறது ஷார்ட் ஸ்டோரி ரைட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துடலாம் அனுச்சேத லேखन. அனுச்சேத் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் ரைட்டிங். அப்படின்னா நீங்கள் கம்மியாக எழுத போகிறீங்க. ஸோ இதுக்கு சில கீ பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இது 100 to 150 வேர்ட்ஸில் தான் இருக்கணும். உங்களுக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹிண்ட்ஸை வச்சு தான் நீங்கள் ஹெட்டிங்ஸ் போட போகிறீங்க. அந்த ஹெட்டிங்ஸ் கீழே தான் நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப்ஸ் தான் எழுத போகிறீங்க. ஸோ எத்தனை ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அத்தனை ஹெட்டிங் எழுதிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன். இன்ட்ரடக்ஷனை வந்து நம்ம வந்து பிரஸ்தாவனான்னு சொல்லுவோம். அதேமாதிரி கன்க்ளூஷனை நிஷ்கர்ஷ்னு சொல்லுவோம். பிரஸ்தாவனா நிஷ்கர்ஷ் கண்டிப்பாக போடணும். நடுவில் எத்தனை ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கோங்க அத்தனை ஹிண்ட்ஸையும் ஒரு ஹெட்டிங்காக யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் அதுக்குள்ள ஒரு பேராகிராஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாயிண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 to 150 வேர்ட்ஸ் இருக்கணும். ஸோ 100 to 150 வேர்ட்ஸ் அப்படின்னு 1 to 1.5 பேஜஸ்க்குள்ள தான் உங்களுக்கு டோட்டல் அனுச்சேத லேखन வந்துடணும். கண்டிப்பாக ஹெட்டிங் போடணும். டாப்பில் நல்லா அழகாக நீட்டாக ஹெட்டிங் போட்டுக்கோங்க. பிரஸ்தாவனா போட்டுக்கோங்க, நிஷ்கர்ஷ் போட்டுக்கோங்க. நடுவில் எத்தனை ஹிண்ட்ஸோ அத்தனை ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சென்டென்ஸை ஷார்ட்டாக சிம்பிளாக புரிகிற மாதிரி எழுதுங்க. அதில் நீங்கள் நிறையா யோசிக்கிறேன்ற பேரில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அனுச்சேத லேखनல நம்ம நிறைய எழுதுகிற மாதிரி வரும். ஸோ வந்து நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால எவ்வளோ உங்களுக்கு ஒரு பேராகிராஃபில் ஒரு 5 to 7 சென்டென்சஸ் உங்களால் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக என்னென்ன எழுத முடியுமோ அது எல்லாத்தையும் எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து அதில் கோட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கோட்ஸ் அப்படிங்கிறது சின்ன சின்ன முகாவரே, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஃப்ரேசஸ் உங்களுக்கு தெரிஞ்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். கவிதை ஆட் பண்ணிக்கலாம். அனுச்சேத லேखनல இதுதான் 1 to 1.5 பேஜஸ் ஹெட்டிங் இருக்கணும். முடிஞ்சா இப்போ உங்களுக்கு நீங்கள் சினாப்சிஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு எல்லா ஹெட்டிங்ஸையும் தட் இஸ் பிரஸ்தாவனா அதுக்கப்புறம் 3 ஹெட்டிங் நான் 3 ஹெட்டிங் எழுதிட்டு அது கீழே நிஷ்கர்ஷ்னு எழுதிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு அது கீழே ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக கூட நீங்கள் ஹெட்டிங் போட்டுட்டு பிரஸ்தாவனா ஒரு ஹெட்டிங் ஒரு பேராகிராஃப் அதுக்கப்புறம் நிஷ்கர்ஷ் போட்டு முடிக்கலாம். ஸோ இது இவ்வளோதான் அனுச்சேத லேखनல இருக்குது. அனுச்சேத லேखनக்கு ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ தான். உங்களால் என்ன எழுத முடியுமோ அந்த டைமிங்குள்ளே 1 to 1.5 பேஜஸ்க்குள்ளே என்ன எழுத முடியுமோ அது எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்திர லேखन நம்ம வந்துடலாம். பத்திர லேखनல औपचारिक பத்திர அனௌபச்சாரிக் பத்திரன்னு 2 இருக்குது. சரிங்களா? औपचारिक பத்திரம் அப்படிங்கிறது ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர். அனௌபச்சாரிக் பத்திரங்கிறது இன்ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர் உங்களுக்கு தெரியும், லைக் நம்ம அஃபிஷியலாக யூஸ் பண்ணுற லெட்டர்ஸ் எல்லாமே வந்து औपचारिक பத்திரன்னு சொல்லுவாங்க. அன்அஃபிஷியலாக ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலிஸ்க்கு யூஸ் பண்ணுற நம்ம எழுதுகிற லெட்டர்ஸ் எல்லாமே அனௌபச்சாரிக் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இந்த ஃபார்மேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சென்டர்ஸ் அட்ரஸ் போடணும். யார் இப்போ நான் தான் வந்து லெட்டர் எழுதுறேன் அப்படின்னா औपचारिक பத்திரிக்கை சொல்கிறேன். இப்போ நான் தான் லெட்டர் எழுதுனா நான் என்னோட அட்ரஸ் போடுவேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த ஃபார்மேட்டுங்க உங்களுக்கு தெரியுது பாருங்களேன். இந்த ஃபார்மேட்டை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரேஷக். பிரேஷக் அப்படிங்கிறது சென்டர்ஸ் அட்ரஸ். அந்த சென்டர்ஸ் அட்ரஸ் எழுதிட்டு LOL ஃபார்முலா யூஸ் பண்ணணும். LOL அப்படிங்கிறது லீவ் 1 லைன். கண்டிப்பாக ஒரு லைன் லீவ் பண்ணணும்.
அதுக்கு அடுத்து நம்ம என்ன போட்டுக்கணும் அப்படின்னா டேட் போட்டுக்கணும். சரிங்களா? சென்டர்ஸ் அட்ரஸ், அதுக்கு அடுத்து தினாக், தினாக்குங்கிறது டேட். திரும்ப எல்ஓஎல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். எல்ஓஎல் அப்படின்னு திரும்ப ஒரு லைன் லீவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ரிசீவர்ஸ் அட்ரஸ். ரிசீவர்ஸ் அட்ரஸ்க்கு என்ன நேம் போடுவோம்? சேவாமே அப்படின்னு போடுவோம். அதில் உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, ஆனால் அட்ரஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்களாக தான் அட்ரஸ் எழுதணும். யாருக்கு எழுதணுங்கிறது கொடுத்துருப்பாங்க, யார் ரிசீவருங்கிறது கொடுத்துருப்பாங்க, பட் அட்ரஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. சேவாமே போட்டுட்டு அவங்களோட அட்ரஸ் எழுதுங்க. திரும்ப ஒரு லீவ் ஒன்று எல்ஓஎல் ஃபார்முலா யூஸ் பண்ணி லீவ் ஒன் லைன் பண்ணிடுங்க. ஒரு லைன் லீவ் பண்ணிட்டு விஷய அப்படிங்கிறது சப்ஜெக்ட்னு போட்டுட்டு உங்களுக்கு லெட்டர்லேயே கொடுத்துருப்பாங்க எதை பற்றி நீங்கள் இந்த லெட்டர் எழுத போகிறீங்க, என்ன காரணத்துக்காக, என்ன ரீசனுக்காக இந்த லெட்டர் எழுத போகிறீங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் நீங்கள் எழுதிடலாம். அதுக்கடுத்து சம்போதன் அப்படிங்கிறது சால்யூட்டேஷன், மகோதய் அப்படின்னு போடுவோம் இல்லையா? ஸோ வந்து ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேடம் அப்படின்னு போடுறோம்ல, இதை தான் வந்து சம்போதன் அல்லது சால்யூட்டேஷன் சொல்லுவாங்க. இதை போட்டுட்டு ஒரு கமா போட்டுட்டு நெக்ஸ்ட் லைன்லேருந்து நீங்கள் வந்து பாடி ஆஃப் த லெட்டர் எழுதணும். பாடி ஆஃப் த லெட்டர் வந்து 3 பேராகிராஃப்ஸாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்டர் ரைட்டிங் இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் பேஜில் ஸ்டார்ட் பண்ணணும், கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அனுச்சேத லேக்கன் ஒரு 1.5 பேஜஸில் ஒரு ஹாஃப் பேஜில் நீங்கள் உங்களுக்கு ஹாஃப் பேஜ் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லெட்டர் வந்து லுக்காக இருக்காது. எப்போயுமே ஒரு ஃப்ரெஷ் பேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரே பேஜில் லெட்டரை முடிக்க பார்க்கணும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிரேஷக், அதுக்கு தினாக், சேவாமேக்கு அடுத்து விஷயக்கு அடுத்து சம்போதனுக்கு அடுத்து பாடி ஆஃப் த லெட்டர், விஷய வஸ்துன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து 3 பேராகிராஃப் எழுதணும். 3 பேராகிராஃப் எழுதுறதுல 3 பார்ட்டாக எழுதணும். 3 பார்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 2 லைன் நம்ம இன்ட்ரோடக்டரி லைனாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த லெட்டர் இருக்கும், அதுதான் விஷய வஸ்து. அதுக்கு அடுத்து கன்க்ளூஷன் லைனாக இருக்கும். உங்கள் லெட்டரை க்ளோஸ் பண்ணணும். கடைசி இந்த பாடி ஆஃப் த லெட்டர் முடிச்சதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் அப்படின்னா பவ்திய அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு பவ்திய தன்யவாத் பவதிய உங்கள் பேர், இதை மட்டும் போட்டாலே போதும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாமே. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து औपचारिक பத்திர. இப்போ யாருக்கு எழுதியிருக்கோம் பாருங்க, பிரதானாச்சாரிக்கு பத்திர எழுத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பேஜில் நம்ம எக்ஸாம்பிள் தெரியும், பிரதானாச்சாரிக்கு பத்திர எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம்? பிரேஷக் அப்படிங்கிறது சென்டர்ஸ் அட்ரஸ், யார் வந்து எழுதுறாங்களோ அவங்களோட அட்ரஸ். ஸோ ராஜ்வர்மா எழுதுறாங்க, அவங்களோட அட்ரஸ் C106 கரோல்பாக், கமா போட்டுக்கிட்டாங்க, தில்லி, அதுக்கப்புறம் பின்கோட் போட்டுக்கிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜ்வர்மாக்கு அடுத்து ஒரு கமா வரணும். ராஜ்வர்மா கமா, அதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் கமா, தில்லி பின்கோட், அதுக்கப்புறம் எதுவுமே போடக்கூடாது, ஃபுல் ஸ்டாப். ஒரு லைன் லீவ் பண்ணியிருக்காங்களா? லீவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தினாக் டேட் போட்டுக்கிட்டாங்க, டேட் எழுதிட்டு ஒரு லைன் லீவ் பண்ணிட்டு சேவாமே. இதுக்கு இப்போ ராஜ்வர்மான்னு இருக்குல்ல, ராஜ்வர்மாக்கு மேலே நீங்கள் பிரேஷக்னு போட்டுக்கலாம், தப்பு இல்லை. போடலைனாலும் தப்பு இல்லை. இப்போ சேவாமே அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது கண்டிப்பாக எழுதணும். சேவாமே எழுத மறந்துடாதீங்க. சேவாமே எழுதிட்டு கமா போட்டுட்டு பிரதானாச்சாரியக்கு எழுத சொன்னதுனால பிரதானாச்சாரிய ஜி அப்படின்னு பிரதானாச்சாரிய மகோதய் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரதானாச்சாரிய மகோதய் கமா, எந்த அவங்களோட அட்ரஸ் கேந்திர வித்யாலயா தில்லி பின்கோடு, இது எழுதிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு லைன் லீவ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபார்மேட் படி லைன் லீவ் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? விஷய் அப்படிங்கிறது சப்ஜெக்டை என்ன கொஷின் கொடுத்துருந்தாலும் இது ஒரு ட்ரிக்கு ஜஸ்ட் உங்களுக்கு. என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் சுட்டி மாங்கனே ஹேத்து பிரார்த்தனா பத்திர அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சுட்டி மாங்கனே ஹேத்து பிரார்த்தனா பத்திர அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா சுட்டி மாங்கனே கே சம்பந்தமே பத்திர. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடலாம்? சம்பந்தம் இல்லை, சந்தர்ப்பமே பத்திர. ஸோ சுட்டி மாங்கனேக்கே சந்தர்ப்பமே பத்திரம் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி ஒரு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னு கே சந்தர்ப்பமே பத்திரம் நீங்கள் பின்னாடி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த விஷயம் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் எப்படி எழுதணும்னு யோசிக்க வேண்டாம். கே சந்தர்ப்பமே பத்திரம் அப்படின்னு எழுதிக்கோங்க உங்கள் கொஷின் ஆட் பண்ணிவிட்டு. அதுக்கடுத்து மகோதயஜி, தட் இஸ் நம்மளோட சால்யூட்டேஷன் வந்துருச்சு. சால்யூட்டேஷனுக்கு அடுத்து 3 पार्टा எழுதணும்னு சொல்லியிருக்கோமா? फर्स्ट पार्ट வந்து सविनय निवेदन है कि मैं कक्षा 10वीं का छात्र அல்லது छात्रा हूं. सो வந்து सविनय निवेदन இதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணுங்க. सविनय निवेदन है कि मैं कक्षा 10th நான் 10th ஸ்டாண்டர்டோட मेल स्टूडेंट ना छात्र, फीमेल स्टूडेंट ना छात्रा. इस पत्र के माध्यम से मैं आपका ध्यान इस बात की ओर आकर्षित करना चाहता हूं. सो இந்த லெட்டர் மூலமா நான் எந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி சாத்தா ஹூँ கி அப்படின்னு போட்டுட்டு உங்கள் லெட்டரை ஒரே ஒரு சென்டென்ஸில் எழுதி முடிங்க. கி முझे 10 दिन की छुट्टी
சாஹியே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறீங்கன்னு வைங்க. அதுக்கு அடுத்து வந்து செகண்ட் பேராகிராஃப்ல விஷய விஸ்தார் டிஸ்கிரைப் பண்ணணும். எதுக்காக உங்களுக்கு லீவு வேணும், நான் வந்து ஊருக்கு போகிறேன், இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, ஸோ வந்து எனக்கு நாங்கள் இந்த ஊருக்கு போகிறோம், அங்கே போய் நாங்கள் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான் இருக்கோம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரீசன், அது என்ன ரீசன் வேணாலும் உங்களுக்கு கொஷனில் கொடுத்துப்பாங்க. ஸோ அதை வந்து செகண்ட் பேராகிராஃபில் எழுதணும். தேர்ட் பேராகிராஃபில் நம்ம கன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கன்க்ளூட் பண்ணுறப்ப என்ன எழுதணும், நான் வந்து இந்த மாதிரி லீவுக்கு போயிட்டு வரேன், ஸோ ஆஷா करता हूँ कि आप मेरे इस निवेदन को स्वीकार करें அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸில் நீங்கள் ஆஷா करता हूँ कि आप मेरे इस निवेदन को स्वीकार करें और मुझे 10 दिन की छुट्टियाँ दे அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் சென்டென்ஸ் எழுதிட்டு லாஸ்ட்டாக வந்து லெஃப்ட்லேயே தான் எல்லாமே எழுதணும், ரைட்டில் வரக்கூடாது எதுவுமே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட்ல எழுது ஆப்கா ஆக்யாகாரி சாத்திர ராஜ்வர்மா அப்படிங்கிற உங்களோட நேம், என்ன நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுக்கலாம் XYZ க க க எது வேணாலும் எழுதிக்கலாம். இதுதான் வந்து औपचारिक பத்திரோட ஃபார்மேட். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து அனௌபச்சாரிக் பத்திரம்னு சொன்னோம் இல்லையா. அனௌபச்சாரிக் பத்திரம் அப்படிங்கிறது இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ஸோ வந்து நம்ம ஒஃபிஷியலாக யூஸ் பண்ணாத எல்லா லெட்டரையும் அனௌபச்சாரிக் பத்திரம்னு சொல்லுவாங்க, இன்ஃபார்மல் லெட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஃபார்மேட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஜஸ்ட் நம்ம வந்து பிரேஷக்னு போட்டுட்டு நம்ம இதில் டூ அட்ரஸ்லாம் போட தேவையில்லை, யார் எழுதுறாங்க அப்படிங்கிறது மட்டும் போடணும். தட் இஸ் ஃப்ரம் அட்ரஸ் மட்டும் போடணும். ஃப்ரம் அட்ரஸ் போட்டுட்டு டேட் போட்டுட்டு சம்போதன் டைரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர் லெஃப்ட் சைடில் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் கொடுத்துட்டு உங்கள் பேர் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட். நம்மளுக்கு வந்து ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டரோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃபார்மல் லெட்டரில் ஃப்ரம் அட்ரஸ், டேட், டு அட்ரஸ், விஷய், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு சால்யூட்டேஷன் வரும். ஆனால் இதில் எப்படி வரும்னா ஃப்ரம் அட்ரஸ், அதுக்கப்புறம் டேட்டுக்கு அடுத்து நமக்கு சால்யூட்டேஷன் வந்து சால்யூட்டேஷனுக்கு அடுத்து டேரெக்டாக வந்து லெட்டர் எழுதிட்டு லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதில் விஷயோ அதுக்கப்புறம் டூ அட்ரஸ் இது எல்லாமே சேவாமையெல்லாம் எதுவுமே எழுத தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பிரேஷக்னு போட்டுட்டு பரீட்சா பவன் தில்லி, இதில் உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ பிரேஷக் பரீட்சா பவன் தில்லி நம்ம ஃப்ரம் அட்ரஸ் போட்டாச்சு. அடுத்து டேட் போட்டாச்சு. டேட் 11 फरवरी 2025. பிரியமித்ரன்னு போட்டு பிரேம் நமஸ்கார். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சம்போதன், சால்யூட்டேஷன். சம்போதன் கொடுத்துட்டு ஆஷா करता हूँ कि तुम कुशल मंगल होंगे இப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதே தான் மே यह पत्र எதுக்காக நீங்கள் எழுதுறீங்கிறது இந்த பேராகிராஃபில் இந்த சென்டென்ஸில் ஸ்டார்ட் பண்ணும். लिख रहा या रही हूँ मैं यह पत्र अपने परीक्षा के परिणाम के बारे में बताने के लिए लिख रहा हूँ. ஸோ என்னோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பற்றி சொல்கிறதுக்காக நான் இந்த லெட்டர் எழுதுறேன். ஸோ இதுக்கு அடுத்த செகண்ட் பேராகிராஃப் விஷய விஸ்தார். பேராகிராஃப் கிடையாது, ஸோ 3 பார்ட்டாக நீங்கள் எழுதணும். 3 பெரிய பேராகிராஃப்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் 2 lines இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி லெட்டர், தட் இஸ் பாடி ஆஃப் த லெட்டர், அதுக்கு அடுத்து கன்க்ளூஷன். ஓகேங்களா. ஸோ விஷய விஸ்தாரில் நீங்கள் அதை ஃபுல்லாக எழுதுவீங்க. நான் இந்த மாதிரி எக்ஸாம் இப்படி எழுதினேன், ரொம்ப டஃபாக இருந்துச்சு, இந்த எக்ஸாம் இவ்வளோ நல்லா எழுதினேன், இந்த எக்ஸாம் டஃபாக இருந்தது, இந்த எக்ஸாம் ரொம்ப குழப்பம் வச்சு அதை ஃபுல்லாக நீங்கள் ஒரு 5 to 7 lines என்னென்ன எழுத முடியுமோ அது எல்லாத்தையும் எழுதிட்டு லாஸ்ட்டில் कड़े कंक्लूड पड़ो घर पर सभी बड़ों को मेरा प्रणाम कहना तुम्हारा प्रिय मित्र क ख ग. சரிங்களா. உங்களுக்கு பத்திர முடிஞ்சு. பத்திர லேखनல औपचारिक अनौपचारिक பத்திர முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இமெயில் ரைட்டிங்க்கு வந்துடலாம். இமெயில் ரைட்டிங் 2 பேத்துக்குமே இருக்குது, ஏபி 2 கோர்ஸ்க்குமே இருக்குது. ஸோ இமெயில் ரைட்டிங்கோட ஃபார்மேட் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போடாமல் ஃபஸ்ட்டு மேலே ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 3 பார்ட்டாக ஃபஸ்ட்டு பிரிச்சுருங்க. 3 கோடு போட்டுக்கோங்க. பிரேஷக், பிரேஷிதி, விஷய் 3 விஷயம் போட்டுருந்தோம். பிரேஷக் அப்படிங்கிறது ஃப்ரம், பிரேஷிதிங்கிறது டூ, நடுவில் ஒரு பார்ட்டிஷன் போட்டுட்டு பிரேஷக்கோட இமெயில் அட்ரஸ், பிரேஷித்தியோட இமெயில் அட்ரஸ், ஃப்ரம் இமெயில் அட்ரஸ் டு இமெயில் அட்ரஸ், கீழே விஷயங்கிறது சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். சப்ஜெக்ட் என்னன்னு எழுதிட்டு கீழே டைரெக்டாக நீங்கள் வந்து சம்போதன் போட்டுக்கலாம். சம்போதன் அப்படிங்கிறது சால்யூட்டேஷன். யாருக்கு நீங்கள் வந்து லெட்டர் எழுத போகிறீங்களோ அவங்களோட மகோதய் அப்படின்னு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிகம் உத்யான் அதிகாரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நிகம் உத்யான் அதிகாரி அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஃபீஸருக்கு தான் நம்ம எழுதுகிறோம். ஓகேங்களா. மியூனிசிபல் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படிங்கிற நேமுக்கு தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ அவங்களோட மகோதய் அப்படின்னு போட்டுட்டு கமா போட்டுட்டு டைரெக்டாக வந்து உங்களோட மெயில் பாடியை ஃபுல்லாக டைப் இந்த சென்ஸ் நீங்கள் ஃபுல்லாத்தையும் எழுதிடலாம். அது ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 10 to 12 சென்டென்சஸில் எழுதுங்க. ஓகேங்களா. ஸோ வந்து 10 to 12 சென்டென்சஸில் எழுதிட்டு 10 to அட்லீஸ்ட் மினிமம் 10 சென்டென்ஸாவது எழுத ட்ரை பண்ணுங்கள். எழுதி முடிச்சுட்டு லெஃப்ட் சைடில் தன்யவாத் கக போட்டுட்டு தன்யவாத் பவதிய கக. ஜென்ரலாகவே நீங்கள் வந்து லெட்டர்னாலும் சரி இந்த மாதிரி எண்ட் பண்ணுறீங்க இல்லையா, எண்ட் பண்ணுறப்ப தன்யவாத் பவதிய ககன்னு போட்டே முடிக்கலாம். ஈஸியஸ்ட். நீங்கள் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் பாருங்களேன், பிரேஷக்னு போட்டிருக்காங்க xxx@gmail.com. பிரேஷிதி 2 அட்ரஸ் அப்படிங்கிறது mc@gmail.com. விஷயம் வந்து க்ஷேத்திரமே பார்க் விக்சித் கர்னே ஹேத்து. ஸோ வந்து அந்த ஏரியாவில் ஒரு பார்க் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு இமெயில் எழுதுறாங்க. ஸோ நிகம் உத்யான் அதிகாரி அப்படின்னா அந்த ஆஃபீஸருக்கு, மியூனிசிபல் ஆஃபீஸருக்கு இமெயில் போடுறாங்க. என்ன மெயில் போடுறாங்க? மஹோதய் மே வாரணாசி ஜிலே கே ஹாப்பி ஹோம் காலனி கா நிவாசியும். ஸோ நான் வந்து இந்த ஹாப்பி ஹோம் காலனி அப்படிங்கிற ஒரு ஏரியாவோட ஒரு பர்சன், நான் அந்த सिटीजन नाना हमारी कॉलोनी में कोई उद्यान नहीं है. எங்க காலனில எந்த ஒரு பார்க்குமே இல்லை. பார்க் ना होने के कारण बच्चे खेल नहीं पाते हैं. பார்க் இல்லாததுனால இங்க இருக்க चिल्ड्रन, இங்க இருக்க பசங்களால என்ன பண்ண முடியல, விளையாட முடியல. स्वस्थ रहने के लिए टहलना और शुद्ध हवा बहुत महत्वपूर्ण होता है और इन कारणों से हम चाहते हैं कि हमारी कॉलोनी में हरा भरा एक पार्क विकसित किया जाए. அதனால் ஸோ ஆக்சுவலாக நல்லா நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நல்லா நடக்கணும், நல்லா பியூரான காற்று கிடைக்கணும். ஸோ இதுக்காக வந்து பார்க் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக எங்களோட ஏரியாவில் ஒரு பார்க் நீங்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க் உபயோக் கியா சாரி பார்க் के लिए खाली पड़ी सरकारी ज़मीन का उपयोग किया जा सकता है. பார்க் ரெடி பண்ணுறதுக்காக இங்கே ஒரு வந்து காலி லேண்ட் ஒன்று இருக்குது, ஒரு எம்டி லேண்ட் இருக்குது. அது வந்து கவர்மெண்ட்டோட லேண்ட் தான், அதவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சஜஷன் தான் கொடுக்குறாங்க. பார்க் विकसित कराने की उचित कार्यवाही शुरू करने की कृपा करें, इसके लिए आपकी अति कृपा होगी. ஸோ வந்து பார்க் ரெடி பண்ணுறதுக்கான எல்லா வேலையிலும் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து எங்களோட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு போடுறோம். சிம்பிளான ஒரு மெயில், லாஸ்ட்டில் தன்யவாத் பவதியா கக பாக்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இமெயில் ரைட்டிங் வந்துச்சுன்னா கண்ண முடிட்டு இமெயில் ரைட்டிங் எழுதுங்க. ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு ஃபார்மேட்டும் சிம்பிள். உள்ள வந்து ஒரு 7 to 10 சென்டென்சஸ் மினிமம் எழுதினாலே உங்களுக்கு வந்து நல்ல மார்க் கிடைச்சிடும். ஆனால் ரெலவெண்ட் சென்டென்சஸ் இருக்கணும். அப்படியே நீங்கள் எது வேணாலும் எழுதலாம்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு கோர்ஸுமே காமனாக என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து என்னென்னா அனுச்சேத் பார்த்துட்டோம், பத்ரு பார்த்துட்டோம், இமெயில் பார்த்துட்டோம். இப்போ 2 பேருக்கு காமனாக இருக்கிறது வந்து விக்யாபன். ஸோ விக்யாபன் பார்த்தலாம். விக்யாபன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ரொம்ப சிம்பிள் தான். விக்யாபனில் என்ன பண்ணணும், எடுத்தோன்னே ஒரு பாக்ஸ் போட்டுருணும். பாக்ஸ் போட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பாக்ஸ் போட்டு ஹெட்டிங் போட்டுருங்க. ஹெட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட், பாக்ஸ் இம்பார்ட்டன்ட். 25-30 வேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும், வேர்ட்ஸ் கம்மியாக இருக்கணும். நிறைய அப்படி பேராகிராஃப்லாம் எழுதவே கூடாது. நிறைய அட்ராக்டிவான பிக்சர்ஸ் இருக்கணும், பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும், நல்லா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்லோகன்ஸு முகாவரை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து என்ன போடணும், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் போடணும். அட்ரஸ் போட்டுக்கலாம், ஃபோன் நம்பர் போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்னென்னா பாக்ஸு, ஹெட்டிங், அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக வந்து ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதில் கொடுக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் பற்றின ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. இதை நல்லா பாருங்கள். ரக்ஷக் ஹெல்மெட்னு ஹெட்டிங் போட்டாச்சு, போல்டாக தெரியுது. ஹெட்டிங் போட்டுட்டு நடுவில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். மஜ்பூத், ஹல்கே, டிகாவு, ஆகர்ஷக், ரங், ஸ்திரீ और புருஷன் दोनों के लिए. அதோட நம்ம குவாலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஹெல்மெட் எவ்வளோ நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் வந்து ஆஃபர்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம். தமாக்கா ஆஃபர் 15% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன கீழே ஒரு முகாவரா ஒரு ஸ்லோகன் கொடுத்துருக்கோம். ஆப்கே சிர்கா ரக்வாலா ரக்ஷக் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் மாதிரி கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் ஒரு பிக்சர் போட்டிருக்கோம், ஒரு ஹெல்மெட் போட்டு ஒரு பையன் நிற்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்டாக் சீமித் இது போடுறதுனா போடலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் என்ன க்ரியேட்டிவாக பண்ண முடியுங்கிறது தான் விக்யாபன் லேखन. கீழே ஒரு லைன் போட்டுட்டு, லைன் போடலாம், லைன் போடாமல் கூட பண்ணலாம். லைன் போட்டுட்டு சம்பர்க் கரே அப்படிங்கிறது கான்டாக்ட் நம்பர், அவங்களோட கான்டாக்ட் நம்பர். அதுக்கப்புறம் ஸ்தான் அட்ரஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த அட்ரஸை போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து விக்யாபனில் வேர்ட்ஸ் கம்மியாகணும், பாயிண்ட்ஸ் இருக்கணும், நிறையா அட்ராக்டிவான டிசைன்ஸ் இருக்கணும். பட் வந்து என்னென்ன கொஷனில் இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க, பேசிக்கலி அந்த பொருளை வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னால அட்ராக்டிவான அட்வர்டைஸ்மெண்ட் ரெடி பண்ண போறீங்கிறது தான். ஆனால் அதில் நிறைய வந்து பேராகிராஃப்ஸ் எழுதக்கூடாது, பாயிண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம 2 பேத்துக்கும் காமனாக இருக்கிற என்னென்ன டாபிக்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து கோர்ஸ் ஏவோட டாபிக் 2 பேலன்ஸ் இருக்குது. ஸ்வவிருத் லேखन, அதுக்கப்புறம் சந்தேஷ் லேखन. கோர்ஸ் பியில் வந்து சூச்சனா லேखனும் லகு கதா லேखन மட்டும் இப்போ பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணிட்டோம்னா நம்ம ரைட்டிங் செக்ஷன் ஃபுல்லாமே முடிஞ்சிடும். ரைட்டிங் செக்ஷன் நல்லா நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னாலே 22 மார்க்ஸ் உங்களுக்கு கையில் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் க்ரியேட்டிவாக நல்லா யோசிச்சு எழுதணும், உங்கள் ஒகேபுலரியை நல்லா யூஸ் பண்ணணும், அண்ட் ஃபார்மேட்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கணும். இப்போ வந்து ஸ்வவிருத் லேखन பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸ்வவிருத் லேखनங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து பயோடேட்டா அல்லது ரெஸ்யூம் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்மேட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஸோ வந்து என்னென்ன எழுதணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து நாம், பிதா கா நாம், மாதா கா நாம், ஜன்ம திதி. நாம் அப்படிங்கிறது உங்கள் நேம், पिता का नाम अप्पा नेम, माता का नाम अम्मा नेम, जन्म तिथि डेट ऑफ बर्थ, वर्तमान पता ना
करंट एड्रेस, मोबाइल नंबर போட்டுக்கணும். ईमेल, भाषाओं का ज्ञान लैंग्वेजेस नोन, அதுக்கப்புறம் ராஷ்டிரியதாங்கிறது நேஷனாலிட்டி, காரிய அனுபவம். ஜென்ரலி பயோடேட்டா ரெஸ்யூம் எதுக்காக நம்ம வந்து எழுதுவோம் அப்படின்னா ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்றப்ப தான். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க, ஸோ ஒரு சுவவிருத்தி எழுதுங்க, உங்களோட பயோடேட்டா ரெஸ்யூம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து காரிய அனுபவம் போட்டுக்கணும். காரிய அனுபவம் அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ எத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த இடத்துல அப்படிங்கிறது நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து ஷைக்ஷிக் யோகியதா அப்படிங்கிறது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதுக்கு ஒரு பாக்ஸ் கண்டிப்பாக போட்டுக்கணும். பாக்ஸ் போட்டுட்டு கிரம் சங்கியா, சீரியல் நம்பர், கக்ஷா அப்படிங்கிறது என்ன படிச்சீங்க, 10th 12th யூஜி பிஜி அப்படின்னு போடுவோம் இல்லையா. ஸோ அது அடுத்து வருஷம், எந்த இயரில் படிச்சீங்க, எந்த போர்டு அல்லது எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க. நெக்ஸ்ட் வந்து விஷயம், என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்க அந்த கோர்ஸ் படிக்கிறப்ப, எவ்வளோ பிரதிஷத் அப்படிங்கிறது என்னது, பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க். ஸோ இந்த பாக்ஸ் போட்டு முடிச்சுட்டு கீழே வந்து அந்நிய யோகியதை, அதர் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு வேறு என்னென்னு தெரியும், அதர் சர்டிஃபிகேஷன்ஸ்னு கூட சொல்லுவோம் அது. அதுக்கப்புறம் அபிருச்சி அப்படிங்கிறது உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹாபீஸ். கடைசியாக நீங்கள் போட வேண்டியது உத்கோஷ்னா அப்படிங்கிறது டெக்ளரேஷன் போடுவோம். டெக்ளரேஷன் போட்டு இந்த சென்டென்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். மே பிரமாணித் கர்த்தா ஹூ அல்லது கர்த்தி ஹூ, கேர்ளாக இருந்தால் மே பிரமாணித் கர்த்தி ஹூ கி मेरे द्वारा उपरोक्त सभी सूचनाएं सत्य एवं पूर्ण है. सो வந்து I hereby declare that all the given details are true to my conscience அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எல்லாமே வந்து கரெக்ட் அண்ட் ட்ரூவான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. லெஃப்ட் சைடில் ஸ்தான் தினாக், ஸ்தான் அப்படிங்கிறது பிளேஸ், தினாக்குங்கிறது டேட் எழுதிட்டு ரைட் சைடில் ஹஸ்தாக்ஷர் அப்படிங்கிறது சிக்னேச்சர் மேலே சைன் போடக்கூடாது, ககான்னு எழுதிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நேமில் எதுவுமே எழுதலை, நாமுக்கு பதிலாக கக போட்டாங்க, பித்தாக்க நாம் அபச போட்டாங்க, மாதாக்கா நாம் சர்ச்சா. ஜன்ம திதி என்ன டேட் வேணாலும் போட்டுக்கலாம், பத்தாவில் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். மொபைல் நம்பர் ஃபுல்லாக போடணும்னு அவசியம் இல்லை, எக்ஸ்னு போட்டுக்கலாம். இமெயில் அட்ரஸில் abc@gmail.com போட்டிருக்காங்க. பாஷாவுங்க கியான் ஹிந்தி தமிழ் அங்கிரேசி போட்டிருக்காங்க. ராஷ்டிரியத்தை அப்படிங்கிறது லாங்குவேஜ், ராஷ்டிரியத்தைங்கிறது நேஷனாலிட்டி, பாரதிய தான் போடணும். காரிய அனுபவம் 3 years 2 years எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன வித்யாலய இல்லை என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு ஆர்கனைசேஷன் நேம் போடணும். ஷைக்ஷிக் யோகியத்தால் என்னென்ன படிச்சிருக்கீங்கிறத பற்றி போடணும். இப்போ நீங்கள் 10th படிக்கிறதுனால 10th மட்டும் போடக்கூடாது, பிகாஸ் இது ஒரு ஜாப் அப்ளிகேஷனுங்கிறதுனால நீங்கள் எல்லாமே போடணும். அட்லீஸ்ட் ஒரு 2 degrees ஆச்சு போடணும், இல்லை 1 degree ஆச்சு போடணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து உத்கோஷ்னால நீங்கள் என்ன எழுதணுமே, பிரமாணித் கர்த்தா ஹூं कि मेरे द्वारा उपरोक्त सभी सूचनाएं सत्य एवं पूर्ण है. அதுக்கப்புறம் பிளேஸ், டேட், ரைட் சைடில் ஹஸ்தாக்ஷர். ஸோ இது ஸ்வவிருத்த லேखन. இது முடிஞ்சுங்களா. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கு கோர்ஸ் ஏல என்னென்ன இருக்குன்னா சந்தேஷ் லேखन அப்படிங்கிறது மெசேஜ் ரைட்டிங். லேखन ரொம்ப சிம்பிள் தான். சந்தேஷ் லேखनல அகெயின் வந்து நீங்கள் பாக்ஸ் தான் போட போகிறீங்க. பாக்ஸ் போட்டுட்டு அவங்களோட ஃபார்மேட் எப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாக்ஸ் போட்டுருணும். பாக்ஸ் போட்டுட்டு ஹெட்டிங் போட்டுருங்க. ஹெட்டிங் போட்டுட்டு ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு கீழேருந்து வந்து நீங்கள் என்ன எழுதணும்னா டேட்டு, அதுக்கப்புறம் டைமிங், கண்டிப்பாக டேட் டைம் கண்டிப்பாக எழுதணும். தினாக் டேட்டு, சமயங்கிறது டைம். ஓகேங்களா. எழுதிட்டு கீழே வந்து ஒரு 3 to 5 லைன்ஸில் உங்களோட மெசேஜ் எழுதிட்டு லெஃப்ட் சைடில் தும்ஹாரா இல்லை பவதியா அப்படின்னு போட்டுட்டு ககன் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ வந்து ஜன்மதின் கி சுப்காம்னை கேலியே சந்தேஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜன்மதின் பர் சுப்காம்னை ஹைஃபன் போட்டு சுப்காம்னா சந்தேஷ். ஓகேங்களா. ஸோ வந்து ஜன்மதின் பர் சுப்காம்னான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்த்டேக்கு விஷ் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ். அதுக்கடுத்து கீழே ஒரு கொட்டேஷன் போட்டு தும் ஜியோ ஹசாரோ சால் கே தின் ஹோ 50,000. ஸோ இந்த கொட்டேஷன் போட்டுட்டு அது கீழே தினாக் போட்டுக்குவீங்க, சமயம் போட்டுக்குவீங்க, தினாக்கில் டேட்டு, சமையல் டைம். கீழே வந்து உங்கள் மெசேஜ் எழுதிடுவீங்க. மெசேஜில் என்ன போட்டிருக்கு, பிரிய பேட்டி ஜீவிகா ஜன்மதின் கி ஹார்दिक शुभकामनाएं. ஸோ வந்து அவங்கள பர்த்டேக்கு விஷ் பண்ணுறேன். आप दीर्घायु हो, स्वस्थ रहें और जीवन में निरंतर उन्नति मार्ग पर अग्रसर रहें. ஸோ வந்து நல்லா லைஃப்பில் நல்லா வந்து நீங்கள் ப்ரொசீட் ஆகணும், நல்லா நிறைய ப்ராக்ரஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. யஹி மேரி ஈஸ்வர் சே பிரார்த்தனை. ஸோ இதுதான் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு லாஸ்ட்டாக முடிச்சுட்டு தும்ஹாரே பிதாஜி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சந்தேஷ் லேखन. ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்மேட் தான். இதில் நீங்கள் எது வந்தாலும் இதில் ஈஸியாக எழுதிக்கலாம். ஒரு 4 to 5 லைன்ஸ் எழுதுனா போதும்.
ஸோ இப்போ வந்து கோர்ஸ் பிக்கு ரெண்டு டாபிக் பேலன்ஸ் இருக்குது. சூச்சனா லேखन லகு கதா லேखन. சூச்சனா லேखनங்கிறது நோட்டீஸ் ரைட்டிங். டேரெக்டாக ஃபார்மேட்டுக்கு போயிடலாம். பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு மேலே ஆர்கனைசேஷன் நேம், கீழே சூச்சனா. சூச்சனாக்கு லெஃப்ட் சைடில் வந்து டேட் போட்டுக்கணும், ரைட் சைடில் கக்ஷா கிளாஸ் போட்டுக்கணும். சென்டரில் வந்து எதுக்கான நோட்டீஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் போடணும். 3 to 5 லைன்ஸ். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான 3 விஷயம், தினாக், சமய, ஸ்தான், 3 விஷயத்தையும் எழுதிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு கன்க்ளூஷன் லைன் ஒன்று போட்டுக்கலாம், இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. அந்த 3 பாயிண்ட் எழுதிட்டு கீழே வந்து உங்கள் நேம் சச்சீவ்னு போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுதான் வந்து சூச்சனாவோட ஃபார்மேட். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் பாருங்களேன். மேலே வந்து ஸ்கூல் நேம் போட்டிருக்காங்க, கேந்திர வித்யாலயா தில்லி. அதுக்கப்புறம் சூச்சனா போட்டுட்டாங்க. அதுக்கடுத்து தினாக்னு போட்டு டேட் எழுதிட்டாங்க, கக்ஷா 10वीं போட்டுருக்காங்க. நடுவில் கவி சம்மேளனுக்கு ஆயோஜன்னு போட்டிருக்காங்க. கவி சம்மேளனுக்கு ஆயோஜன் அப்படின்னா போயட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. போயட்ஸ் எல்லாருமே வர்றதுக்கான ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ आपको यह जानकर अतीव हर्ष होगा कि लोगों में देशभक्ति भावना बढ़ने के लिए विद्यालय में देशभक्ति पूर्ण कविता पाठ या कवि सम्मेलन का आयोजन किया जा रहा है. ஸோ வந்து எல்லாருக்கும் ஒரு நோட்டீஸ் என்ன கொடுக்க வரோம் அப்படின்னா, ஸ்கூல்லேருந்து ஒரு கவி சம்மேளன் ஆர்கனைஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா பேட்ரியாட்டிசம் எல்லார் மனசுலையும் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த தேஷ்பக்தி அப்படிங்கிற ஒரு தீமில் தான் வந்து இந்த கவி சம்மேளன் நடக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிஸ்மே ஷஹருக்கு பிரசித்த கவியோங்க ஆமந்திரித் கியா கயா. ஸோ வந்து நம்ம சிட்டியில் இருக்கிற நிறைய ஃபேமஸான போயட்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் கூப்பிட்டுருக்கோம். ஸோ காரியக்ரம் இஸ் பிரகார் ஹோக. காரியக்ரம் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும், எங்கே நடக்கும், எப்படி நடக்குங்கிறது போட்டிருக்காங்க. தினாக் என்ன டேட், 20th February 2025. समय शाम को 7 बजे, इवनिंग 7 o'clock. स्थान வந்து विद्यालय परिसर, स्कूल प्रेमिसेसல, स्कूल ग्राउंडல. कार्यक्रम में प्रवेश पास द्वारा ही दिया जाएगा. ஸோ வந்து நம்ம என்ட்ரு ஆகணும், என்ட்ரி பாஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ் के लिए अपने कक्षा अध्यापक से संपर्क करें. பாஸ் வேணும்னா உங்களோட கிளாஸ் டீச்சர்ஸை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து லெஃப்ட் சைடில் அவங்க நேம் சச்சீவ்னு போட்டுட்டாங்க. உங்கள் நேம் போட்டுட்டு சச்சீவ் போட்டுருங்க. நேம் போடலன்னா கக சச்சீவ்னு போட்டுருங்க. நோட்டீஸ் அப்படிங்கிறது சூச்சனா லேखन க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? சூச்சனா லேखन உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு. லாஸ்ட் டாபிக்கு வந்துட்டோம். நம்ம கோர்ஸ் பியோட கடைசி டாபிக் வந்து லகு கதா லேखन. லகு கதா லேखन அப்படிங்கிறது ஷார்ட் ஸ்டோரி ரைட்டிங். ஷார்ட் ஸ்டோரி ரைட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ரியேட்டிவாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹிண்ட்ஸை வச்சு தான் எழுத போகிறீங்க. ஹிண்ட்ஸை வந்து நீங்கள் ஹெட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு சூட்டபிளான ஹெட்டிங் இருக்கணும். உங்களோட ஹெட்டிங், மெயின் ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஷீர்ஷக். ஸோ வந்து அந்த ஹிண்ட்டை வச்சு நீங்கள் என்ன நல்ல ஒரு சூட்டபிளான ஷீர்ஷக் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஷீர்ஷக் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிரஸ்தாவனால ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து எதோட முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக் அப்படிங்கிறது மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. உங்களோட ஸ்டோரி மொத்தமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அதே மாதிரி நிறைய கொச்சன்னு நிறைய குழப்பமான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எழுதாதீங்க. சிம்பிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பாயிண்ட் என்ன சொல்ல வரீங்கிறத சீக்கிரமாக முடிச்சுங்க. 1 to 1.5 pages எழுதுனா போதும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து சீக் எழுதணும். ஹெட்டிங் இருக்கணும், சீக் இருக்கணும். நடுவில் வந்து ஹிண்ட்ஸில் வச்சு நீங்கள் ஒரு பேராகிராஃப் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன பார்ப்பாங்கன்னா உங்கள் ஸ்டோரியோட ஸ்டார்டிங் இருக்குது, இன்ட்ரொடக்ஷன் பேராகிராஃப் இருக்குல்ல, அதை தான் வந்து முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் எப்படி வந்து உங்கள் ஸ்டோரி மொத்தமாக போக போகுது அப்படிங்கிறத அந்த இன்ட்ரொடக்ஷன் பேராகிராஃபில் தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதை நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, லகு கதா லேखन எப்பவுமே பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். ஓகேங்களா? பூத் காலில் தான் எழுதணும். தால போட்டு முடிக்கணும், தீல போட்டு முடிக்கணும். ஸோ இவ்வளோ தான் லகு கதா லேखन. ஸோ நம்ம கோர்ஸ் அண்ட் கோர்ஸ் பியோட எல்லா ரைட்டிங் ஃபார்மேட்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இதில் தான் டவுட்ஸ் இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நல்லா வந்து ஃபார்மேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஃபார்மேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிம்பிள் தான். நல்லா யோசிச்சு க்ரியேட்டிவாக எழுதுங்க. பட் டோன்ட் டேக் டூ மச் டைம். தன்யவாத்.